இந்தியாவின் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சின்ன கோரிக்கை என்னவென்றால், ஒரு காலத்தில் நம்ம இந்தியாவை பார்த்து பிச்சைக்கார நாடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வெளிநாட்டுக்காரங்க, அதர் கண்ட்ரிக்காரங்க. இப்போ நீங்கள் 2014 மேலே நீங்கள் பிரதமர் ஆன பிறகு 12 வருஷம் பூர்த்தி செய்தப்பட்டு 13வது ஆண்டு அடி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போது சரிங்களா, பிரதமராக 3 வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளை பிச்சைக்கார நாடுன்னு சொல்லிட்டு சொன்ன காலம் போச்சு. இப்போ நீங்கள் பிரதமரான பிறகு உலகத்திலேயே 200 கண்ட்ரிக்கு மேலே இருக்குது. இப்போ நம்ம 3வது பிளேஸில் இருக்கோம். சரிங்களா, அப்போது நம்மளை இந்தியா பிச்சைக்கார நாடுன்ட்டு கேவலப்படுத்தினாங்க. இப்போது 99% நம்மளது பிச்சைக்கார நாடு கிடையாது ஆச்சுங்களா. அந்தளவுக்கு நம்ம டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கோம். உங்களால் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. சரிங்களா, நான் என்ன ஒரே ஒரு கோரிக்கை என்ன என்றால், எல்லாருமே சமமாக தான் பார்க்கணும். எல்லாமே மனுஷனுங்க தான். எல்லாருக்கும் பசி எடுக்கும். 3 வேளை சாப்பாடு வேணும், தண்ணீர் வேணும் குடிக்க. சரிங்களா, அதனால் நீங்கள் அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரணுன்ட்டு நான் கேட்டுக்கொள்வேன். என்ன திட்டம் என்றால், நிறைய பேர் அங்கங்கே கோயிலுக்கிட்டேயும் சரி, சர்ச்சுக்கிட்டேயும் சரி, அங்கே பப்ளிக்கில் சரி பிச்சை எடுக்கிறாங்க. 5 ரூபா 10 ரூபா பிச்சை எடுத்து சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு வேளை சாப்பிடலன்னா, இல்லை 2 வேளை, ஒரு வேளை தாங்கிக்கலாம், 2வது மத்தியானம் சாப்பிடலன்னா தாங்கிக்கலாம். ஒரு நாள் சாப்பிடாம இருந்தால் ஆகாமல் சொல்லணும்னு பார்க்கலாம். அவங்களுக்கும் உயிர் தானே. அதனால் நான் என்ன ஒரு சின்ன உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா, உங்கள் சிஷ்யனா ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா, நீங்கள் இந்தியாவில் உள்ள 31 முதலமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, எல்லாரையும் அழைத்து நம்ம நாட்டில் யாருமே பிச்சை எடுக்கக்கூடாது. சரிங்களா, பிச்சை எடுத்தால் நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேலே. சரிங்களா, பணக்காரங்க இருக்காங்க, ஏழைங்க இருக்காங்க, வறுமை கோட்டைக்கு கீழே உள்ளவர்கள் இருக்காங்க, அவங்க கூட பிரச்சனை இல்லை. ஆனால் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு நம்ம மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னோடய கோரிக்கை. 3 வேளை சாப்பாடு மெயின். அவங்களுக்கு சாப்பாடு இருந்தால் தான் நம்ம உயிரோடு வாழ முடியும். சரிங்களா, அந்த 3 வேளை சாப்பாடு ப்ளஸ் ஏதோ அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு, ஒரு 3/4 சென்ட்டில் ஒரு வீடு. சரிங்களா, இந்தியா முழுவதும் நீங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தால், உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஸ்ரீராமச்சந்திரனே சேவை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் இந்தியாவில் உள்ள 150 மக்கள் உங்கள் மேலே இன்னும் நல்ல மரியாதை உங்களுக்கு கூடும். சரிங்களா, அதனால் நீங்கள் பண்ணுவேன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் பாருங்கள், கோயிலுங்கிட்டெல்லாம் கோயிலுக்கு போகும்போது பிச்சை எடுக்கிறாங்க, குழந்தைங்க வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிறாங்க, ரயில்வே ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா வச்சுங்களேன், அவங்க பிச்சை எடுக்கிறவங்க மழை வருது, அங்கே தூங்குறதுக்கு கூட இடம் கூட கிடையாது, மழையில் நின்று தூங்குறாங்க. அவங்களும் மனுஷன் தானே, அவங்களுக்கும் உசுறு இருக்குது தானே, அவங்களுக்கும் உயிர் இருக்குது தானே. நம்ம சமமாக பார்க்கணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு மறுவாழ்வு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். அதனால் நீங்கள் 31 முதலமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்தினா உண்மையில் சொல்கிற நல்லாயிருக்கும். இப்போது பிச்சை எடுக்கிறாங்களா, ஒருத்தர் வேலைக்கு போனால் கூட, ஒரு ஆண்மகன் வேலைக்கு போனால் கூட 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், மாதம் 30,000 ரூபாய். அதே ஒரு பெண்மணி வேலைக்கு போனால் 600 ரூபாய் 700 ரூபாய் ஆச்சுங்களா, 25,000 ரூபாய் ஆச்சு. மொத்தம் வருமானம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வேலை செஞ்சால் 50,000 ரூபாய் ஆகுது. சரிங்களா, யாருமே பிச்சை எடுக்கக்கூடாது, வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் சம்பாரித்து நல்லா இருக்கணும், அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும். வேலைன்னா கவர்மெண்ட் வேலை நம்ம எதுவுமே கேட்க கிடையாது. சரிங்களா, ஏதோ கூலி வேலையோ செஞ்சு அவங்க குடும்பத்தை அவங்க காப்பாற்றிக்கிட்டா நல்லா இருந்தால் சரின்ட்டு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா, இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். எல்லாரும் அழைத்து முதலமைச்சர்கள் 31 மாநில முதலமைச்சர்கள் அழைத்து இந்த ஆலோசனைக்கு இந்த ஆலோசனை கூப்பிட்டு பேச வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன். சரிங்களா, மோடிஜிக்கு உண்மையில் சொன்னால் இது பண்ணவே
1000 ஆண்டுகள் ஆகட்டும், பல ஆண்டுகள் ஆகட்டும், பேர் மோடிஜி என்ன சாதிச்சார், இன்றைக்கே நீங்கள் வந்து டாப் 1ல் இருக்குங்க. ஆச்சுங்களா? இந்தியாவிலே எந்த பிரதமர் செய்யாத சாதனைகள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது மட்டும் நீங்கள் பண்ணிட்டாவே உண்மையில சொல்கிறேன், நீங்கள் உங்கள் நேம் எங்கேயோ போயிடும். சரிங்களா? அதை மட்டும் செய்யணுன்ட்டு இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏதாவது தவறாக கேட்டிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. சரிங்களா?